மருமவளே, குழம்பு நல்லா இருக்கா? எத்தே குழம்பு சூப்பரா இருக்குத்தே. நீங்க வச்ச குழம்பாச்சே, நல்லா இருக்காம இருக்குமா? நீங்க சாப்பிடலையாத்தே? காலையில இருந்தே வயிறு ஒரு மாதிரி இருக்கு மருமவளே, அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதேன். இப்போ பசியே இல்ல. அப்படியாத்தே? சரி, சாப்பிடும் போது சொல்லுங்க, குழம்ப நல்லா சூடு பண்ணி தாரேன். ஆட்டு மருமவளே, சாப்பிடும் போது சொல்லுதே. ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? எல்லாம் அலெக்ஸ், என்ன மத்தியானமே வந்துட்ட? சரி உட்காரு. மீன் குழம்பா? மாலை எனக்கு கொஞ்சம் சோறு கொண்டு வாயே. ஏங்க, உங்களுக்கு எதுக்கு சோறு? என்னட்டி இப்படி கேட்க? நானும் மனுஷன் தானே, எனக்கு பசிக்காதா? போய் சோறு வச்சுட்டு வா. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ணும்போது நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களே? எந்த காலத்திலயோ நடந்ததை பத்தி இல்ல கேக்கா. நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேனே, எந்த பாட்டை பத்தி சொல்லுதான்னு தெரியலையே. ஏங்க, மறந்துட்டீங்களா? நானே சொல்லட்டா? சொல்லுமா. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பேரை சிந்தித்தால். ஆமா பாடுனேன், அதுக்கு என்ன? ஏங்க, அதான் சாப்பாடு இல்லாம வாழுவேன், என் பேரை மட்டும் சொன்னா போதும்னு பாட்டு பாடுனீங்கல்ல, அப்ப என் பேரையே சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு இனிமே சோறு கிடையாது. அடி பாவி, சோறு தர மாட்டியா? ஏங்க இருங்க, இன்னும் முடியல, அடுத்த லைன் வேற இருக்கு. அடுத்த லைனா என்னது? மின்சாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே என் பக்கம் வந்தாலே. ஏம்மா என்ன பாட்டா பாடிக்கிட்டு இருக்கா? இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏங்க, மின்சாரம் இல்லாம வாழுவீங்கல்ல, அதனால நீங்க வீட்டுக்கு வந்தோடனே தினம் நான் உங்க பக்கத்திலே உட்காந்துக்கிடுறேன். அப்பனா நம்மளுக்கு கரண்ட் பில்லே கட்ட வேண்டாங்க, ஃபியூஸ் பிடுங்கி தூர போட்டுருவோம். சரியா? எவ்வளவு மிச்சமாகும் தெரியுமா? எவனோ ஒரு வீணா போனவன் ஒரு பாட்டை எழுதி போட்டு போயிட்டான், இவன் ஏன் உயிரில வாங்குறா? ஏங்க, இன்னும் நிறைய பாட்டு வச்சிருக்கேன். மருமவளே, எத்தே சொல்லுங்கத்தே. இந்த நேரம் பார்த்து உங்க மாமனார் இல்லாம போயிட்டாரே. எதுக்குத்தே? உன் மாமனார் என்னைய பார்த்து நிறைய பாட்டு பாடியிருக்காருமா. அவர் இப்ப இருந்தா அதையும் சொல்லி காட்டி அந்த ஆளை போட்டு பாடா படுத்தலாம்ல. மனுஷன் ஓடி போயிட்டாரே. ராதா, அடியே ராதா, வீட்டுல இருக்கியா? வெளியே எங்கேயும் போயிட்டியா? எல குட்டி பையல, உங்க அம்மா வீட்டுல இருக்காளா? என்னது? வீட்டுல இருந்துகிட்டே வீட்டுல இல்லன்னு சொல்ல சொன்னாளா? போய் துணிக்கார பாட்டி வந்திருக்காங்கன்னு போய் சொல்லல. அடியே ராதா, வெளியே வாடி. வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்ல சொன்னியோ? இந்த வாரம் பாட்டி, நில்லுங்க. ஏல, ஒன்னே தெண்டத்துக்கு பெத்ததுக்கு ஒரு உலக்கையவாது பெத்திருக்கலாம், உட்கார்ந்து அரிசியவாது இடிச்சிட்டு கிடக்கலாம். வாங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் டி, நீ எதுக்கு உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்லி அனுப்புன? அது ஒண்ணு இல்ல பாட்டி, இந்த தெருவுல ஒரே பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. ஓயாம சோத்த கூட அத கூட இது கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களா இருக்கும்னு நினைச்சுதான் என் மாமன்ட்ட சொல்லி அனுப்புனேன். சரி, அந்த கதையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? இன்ஸ்டால்மெண்ட்ல என்கிட்ட சேலை வாங்கினியே, இன்னும் கடனை கொடுக்கவே இல்லை. உன் கூட சேர்ந்து வாங்கினவளுக்கெல்லாம் கடன் அடைச்சிட்டாளுக. உனக்கு இன்னும் 450 ரூபா பாக்கி இருக்கு. என்னைக்கு தருவ? பாட்டி, அடுத்த வாரம் சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாட்டி, நான் உங்களுக்கு ஒரு 50 ரூபா தாரேன். அடியே, நேற்று தானடி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்ற? இன்னும் ஒரு வாரம் நான் அலையணுமோ? ஆமா பாட்டி, மன்னிச்சிருங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்னு கறி கறியை வாங்கி தின்னுட்டோம், துட்டெல்லாம் காலி ஆயிட்டு. நீங்க அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நான் எப்படியாட்டு தந்துடுறேன் பாட்டி. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வர சொல்றியோ? ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா கறி வாங்கி துட்டை காலி பண்ணிட்டேன்னு சொல்லத்தானே? இல்ல பாட்டி, அடுத்த வாரம் புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கு பதிலா அந்த துட்டு ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு தந்துருதே. என்னது 50 ரூபாயா? 50 ரூபாலாம் காணாது. நீ இன்னும் 450 ரூபா தரணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மொத்த துட்டையும் கொடுத்துடணும். பாட்டி, மொத்தமா கொடுக்க முடியாதுல்ல, ஒரு 50 ரூபாயா தரேன் பாட்டி, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. உன் கூட சேர்ந்து சீலை வாங்கினவளுகெல்லாம் வாரம் 100 ரூபாயா கொடுத்து அடைச்சிட்டாளுக. நீ மாசத்துக்கு ஒரு தடவை 50 ரூபா தார. இனிமே சீலை கிளைன்னு கேட்டுட்டு வீட்டு பக்கம் வந்துடாத. பாட்டி, அடுத்த வாரம் வாங்க, 50 ரூபா கொடுத்துட்றேன். ஏல சிவா, இப்படி தெரியாதவங்க யாராவது வந்து அம்மா எங்கன்னு கேட்டா இருக்காங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு நிக்க சொல்லக்கூடாது. எங்க அம்மா இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிடணும். ஏம்மா, எதுக்குமா அப்படி சொல்லணும்? அப்படி சொன்னாதான் உனக்கு வாரம் அம்மா கறி குழம்பு வச்சு தருவேன், இல்லன்னா புளி குழம்பு ரசமும் தான் தருவேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். அப்படி வா வலிக்கு போய் புக் எடுத்து படிப்போம். ஏம்மா, ஹோம்வொர்க் ஒண்ணு கொடுக்கலம்மா,
இப்பமே போனோம்னா நம்ம குடமா நம்ம வரிசையை முதல்ல போட்டுறலாம். பிறவுன்னு எல்லாவளும் வந்துருவாளுங்க. வந்துட்டு நான் தான் பிடிப்பேன் நீ தான் பிடிப்பேன்னு சண்டை போடுவாளுங்க. நம்ம முதலே போய் குடத்தை போட்டுறணும். இந்த பொம்பளைங்க வித்த மந்திர முட்டையை வாங்கிட்டு வந்து தின்னு ஒரு வாரம் ஆயிட்டு இன்னும் ஒரு ரிசல்ட்டும் தெரியலையே. உலகத்துக்கே தலைவர் ஆயிருவேன்னு சொன்னாலுங்க, இன்னும் ஒரு தலைவரும் நம்மளை வந்து சந்திக்கவே இல்லை. ஒரு பிரதமர் முதலமைச்சர் யாரும் நம்மளை வந்து இன்னும் பார்க்கல. இந்த பொம்பளையில் எதுவும் நம்மளை ஏமாத்திருப்பாளுகளோ? சேச்சே, நம்ம ஊர் பொம்பளையில ஏமாத்த மாட்டாளுங்க. நல்ல மந்திர முட்டையை தான் நம்மகிட்ட வித்திருப்பாளுங்க. முட்டை மெதுவாக தான் வேலை செய்யும்னு நினைக்கேன். சரி, எதுக்கும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு காத்திருப்போம். ஃபோனை எப்பவும் கையிலேயே வச்சிருக்கணும். அப்பந்தான் உலகத்துல இருந்து தலைவர்கள் யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் தான் அடுத்த தலைவர், அதனால வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால ஃபோனு எப்பவும் ஆன்லேயே இருக்கணும். ஆஃப் ஆகாமல் நல்ல சார்ஜ் போட்டு போட்டு கையிலேயே வச்சுக்கிடணும். முக்கியமான ஃபோன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் பார்த்து இந்த ஆரஞ்சு மண்டையை எதுக்கு ஃபோன் பண்ணுதான்? ஏல ஆரஞ்சு மண்டையா, என்னல சொல்லு, எதுக்கு இப்போ பார்த்து ஃபோன் அடிச்சிருக்க? நான் ஒரு முக்கியமான ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தலைவரே, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கேன். உங்களை தேடி வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு வரவா? ஏல வெளியூர்ல இருந்தா வந்திருக்காரு? அவருக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கூட்டு வாழ. சரி தலைவரே, கூட்டு வரேன். எப்படியும் இப்போ வர்றவர் உலக நாட்டு தூதுவராதான் இருப்பாரு. என்னைய தலைவர் பதவியை ஏத்துக்கிறதுக்காக நேரில் சொல்லி கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கேன். இந்த பொம்பளைங்க கொடுத்த மந்திர முட்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. வாங்க 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 சார், உள்ள வாங்க. வாரேன். தலைவரே, இவர் தான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்தாரு. நான் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன் தலைவரே. அப்படியாலே, இவர் தானா? அது பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு. தலைவரே, சின்ன பையனா பெரிய பையனான்லாம் எனக்கு தெரியாது தலைவரே. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். சரியில்ல ஆரஞ்சு மண்டையா, நீ கொஞ்ச நேரம் போய் கீழே இரு. ராணி காப்பி தருவா, குடிச்சிட்டு உட்காந்துரு. நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், பேசிட்டு வாரேன். தலைவரே, என்னைய மன்னிச்சிருங்க தலைவரே. ராணி அக்கா கொடுக்குற காப்பியை குடிக்கிறதும் ஒன்று தான், விஷத்தை குடிச்சிட்டு சாவறதும் ஒன்று தான். எனக்கு காப்பி வேண்டாம். நான் போய் மரத்தடியில் போய் உட்காந்துருக்கேன். நல்ல காத்தோட்டமாக குழு குழுன்னு இருக்கும். நீங்கள் பேசி முடிச்சிட்டு வாங்க. அவ காப்பியை பற்றி உனக்கும் தெரிஞ்சு போச்சா? சரியில்ல, போ, உனக்கு உன் உயிர் முக்கியம் தானே. போய் மரத்தடியில் இரு, நான் பேசிட்டு வாரேன். தம்பி உட்காருங்களேன். ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? 2 ரூபா கொடு. என்னது 2 ரூபா? உட்காருங்க தம்பி, முதல்ல உட்காந்து பேசுவோம். சொல்லுங்க தம்பி, எந்த நாட்டில் வந்து நான் பதவி ஏற்கணும்? என்னை எப்படி கூட்டு போறீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஏரோப்ளேனுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்பணும்ல. எத்தனை செட்டு துணி எடுத்துகிட்டு வரணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். 2 ரூபா கொடு. என்ன தம்பி 2 ரூபா 2 ரூபான்னு கேட்கீங்க? ஓஹோ, என்ன பதவி ஏற்க வைக்கிறதுக்காக 2 கோடி லஞ்சம் கேட்கீங்களோ? அதைத்தான் 2 ரூபான்னு சொல்கிறீங்களோ? 2 ரூபா கொடு. என்னப்பா இது, ஒரு தலைவர் பதவி ஏற்கிறதுக்கு 2 ரூபா 2 ரூபான்னு 2 கோடி லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்க? கொடுக்கணுமோ? சரி கொடுக்க. 2 கோடி கையில் இருக்காது, பேங்கில் கிடக்கும். சரி, எப்படியாட்டு பார்த்து பிறக்கி எடுத்து தாரேன். 2 கோடி தந்துருதேன்ப்பா. 2 ரூபா கொடு. எப்பா தம்பி, நீ யாருப்பா? நீ வெளிநாட்டு தூதர் இல்லையா? எதுக்கு வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு வார? 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடு. யாத்தாடி, இவன் நம்ம நினைச்ச ஆள் இல்ல, இவன் ஒரு பைத்தியம். ஏ பைத்தியமே, என்னைய உடு, கடிக்காத. ஏ பைத்தியமே, ஏ மெண்டல், என்னைய உடு. ஏல ஆரஞ்சு மண்டையா, என்னைய வந்து காப்பாத்துல. இந்த பைத்தியம் என்னைய கடிச்சு கொதறது, என்னைய காப்பாத்து. அட கடவுளே, ஆரஞ்சு மண்டையனை போன விரட்டியில விட்டுட்டேன். இப்ப யாரு என்னைய காப்பாத்துவா? சரி, ராணியை கூப்பிடுவோம். ராணி, ராணி, என்னைய வந்து காப்பாத்துமா. ஏங்க, காபி போட்டு வச்சிருக்கேன், வந்து குடிக்க வாங்க. என்னது காப்பியா? உன் காப்பியை குடிக்கிறதுக்கு பதிலாக இவங்கிட்ட 4 கடியே வாங்கிக்கிடலாமே. 2 ரூபா கொடு.